உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லே, நடந்துக்கிற ஒவ்வொரு செய்கையிலையும் நாம ஜெயிக்கணும். அதுக்கு எங்கெங்க கேப் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தாம்ல ஒரு சரியான சூத்திரதாரிக்கு அழகு. இந்த தடவை நாம் பரணிய பிரிச்சு அந்த வெறும் பயல முட்டாளாக்கி அந்த குடும்பத்தையே உடைச்சி அவங்கள சில்லு சில்ல செதற விடல. என் பேரு சவுந்தர பாண்டி இல்லல்ல. ஐயா ஐயா ஐயா. அப்பா, விரிச்சு உட்கார 2 பெரிய போர்வை எடுத்துக்கிட்டேன். போதும்ல? ஏடி, நான் போத்துறதுக்கு அந்த கருப்பு போர்வை எக்ஸ்ட்ரா எடுத்துக்க. ஆமா, அப்படியே தலைகாணி எடுத்து வச்சுக்கிட்டா அங்க வந்து நீட்டி படுத்துக்கலாம்ல. ஏல, சிவராத்திரி எதுமா கோயில்ல போய் யாராவது தூங்குவாங்களா? என்ன பேசுற நீ? எப்போ நீ உறங்குவ? பனி மண்டையில விழுதுன்னு போர்வைய போத்திட்டு உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாம உள்ளே உறங்குற ஆளு தானே நீ. ஏட்டி, பாண்டி மாமாக்கு ஒரு சால்வை மட்டும் எடுத்து வச்சிடுறீ. பாவம் குளிர் தாங்க மாட்டாவ. யாரு அவனா? இதே நடி புது கண்டுபிடிப்பா இருக்கு. கொடைக்கானல் குளிர்லயே ஸ்வெட்டர் போடாம சுத்தர வேண்டியாவன். அம்புட்டு தூரம் கண்ணும் கருத்துமா மாமாவ பாத்துக்கிறாளாம் பரணி. ஏட்டி, ரத்னா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கோயில வச்சு பேசுவோம். அண்ணா, அப்ப நான் கோயிலுக்கு வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. மன்னிச்சிரு சாமி, நான் பேசல. என்னால ஓம் புண்ணியம் போக வேண்டாம். நீ கோயிலுக்கு வந்தா போதும். நான் பேசவே இல்லை, போதுமா? சரி சரி, இங்கேயே சண்டை ஆரம்பிச்சிட வேணாம். சட்டு புட்டுன்னு கிளம்பலாமா? எல்லாருமே ரெடி தான். மாமா வந்துட வேணாமா? இவ ஒருத்தி அவன் சாப்பிட்டதான் நான் சாப்பிடுவேன்னு சாப்பிடாம வேற கிடக்குறான். இல்ல எசகி, இது என்னல பழக்கம்? பசியில கிடக்குறது ஏன்? நீ சாப்பிட்டா என்ன? ஐயோ, அப்படி இல்லண்ணே. அவரு தனியா உட்கார்ந்து சாப்பிடுவாரு. கூட மாட இருந்து பரிமாற வேண்டாமா? மாமா, ஐயோ மாமா, என்ன இது கட்டு போட்டிருக்கு? கத்தி ஊற கூட்டாதரி. உள்ள வா சொல்லுத. மாமா, உள்ள வா. மாமா, மாமா நில்லுங்க முதல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போதீங்களா இல்லையா? அடியே, எதுக்குல பதட்டப்படுத? போலீஸ் வேலைனாலே ரவுடிங்க கிட்டயும் கிரிமினல் கிட்டயும் மல்லு கட்ட வேண்டியது இருக்கும். காயமே படாம இருக்க முடியுமா? ஐயோ, ரத்த காயமா இருக்கே. ரொம்ப ரத்தம் போயிருக்கும் போலயே. இல்ல கிறுக்கச்சி, கண்ணு கலங்கின கண்ணை நோண்டி விடுவேன். இல்ல காயம் சின்னதுதான்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, அதான் கட்டை பெருசா போட்டிருக்காவ. காலையில கட்ட காயத்துக்கலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் வேணா பரணிக்கு போன் போட்டு வர சொல்லவா? பாய மூடு. ஒரு சின்ன காயத்துக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போனவங்கள தொந்தரவு பண்ணுவியா? சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். ஒரு திருட்டு பயல புடிக்க போனேன்னு சொன்னோம்ல, அவன் எதிர்பாராம ஒரு கத்தி எடுத்து வீசிட்டான். அது சின்னதா கிழிச்சு விட்டுருச்சு. அப்படிதான். ஐயோ, கத்தியா? நீ என்ன கத்துற? கண்ணை தொடரி. முதல்ல கண்ணை தொட. என்னத்துக்கு இப்ப ஷாக் ஆகுது? போலீஸ் வேலையில இதெல்லாம் சாதாரணம். கண்ணை தொடச்சு கொண்டான்ல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஆமா, நீங்க வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டியாரன்னு சொல்லியிருக்கேன். நாமளும் போகணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு டயர்டா இருக்கு. சம பசி. சோறு போடுதியா? இந்தா போட்டு கொண்டு வரேன். நீங்க போய் வேட்டியை மாத்திக்கங்க. மாமா, அடிபட்டிருக்கே. வேட்டியை வேணா நான் கட்டி விடவா? இல்ல, சின்ன காயண்டி. ஏதோ கையே போன மாதிரி சீன் போடாத. போ, நானே போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சோத்த கொண்டா போ. வந்து வாச்சிருக்கா பாரு. திருச்செந்தூரை சேர்ந்த டாக்டர் பரணி சண்முகம் அமெரிக்காவில் இருந்து செந்தூர் கோவிலுக்கு வந்த தம்பதியின் குழந்தையை லேப் டெஸ்ட் எதுவுமே எடுக்காமல் மிக அரிதான நோய் என்பதை கண்டுபிடித்து த்ரில்லிங்கா ட்ரோனில் மருந்தை வரவழைத்து காப்பாற்றிய காட்சியை பார்த்து மகிழுங்கள். சார், என்ன சார் இன்டர்நெட்லயே வந்திருக்கா? வீடியோ போட்டு விட்டுருக்காங்க. உலகம் முழுக்க சும்மா லைக்ஸ் அள்ளுது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாராட்டுறாங்க. இப்ப தெரியுதா எதுக்கு வரவன் போறவன் எல்லாம் பரணிக்கு வணக்கம் வைக்கான்னு? இது தெரியாம நம்ம குழம்பி கிடந்தோம். அது கொடுங்க பாப்போம். பாரு, காட்டு. எட்டி பரணி, பாருங்க. பாத்தியா? ஆமாண்ணே, இதோ பாரு. எத்தா, அத கொடு, நானும் பாக்குறேன்.
பாருங்க பாருங்க. ஆட ஆமா எதா பரதி கைய கொடுத்தா சூப்பர். மாமா வாங்க. ஆ. சோத்தை பசஞ்சு கொடுல, ஸ்பூனை கொண்டு வா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இந்த கையால சாப்பிடவும் முடியாது, பிணையவும் முடியாது. அதுக்காக ஸ்பூனு கேப்பியலா? வேற எப்படி சாப்பிடுறது? இந்தா இப்படிதான் சாப்பிடுங்க. ஏய், என்னல அது நடு வீட்டுல வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்க? நடு வீடுதான், ஆனா நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க மாமா. என்ன மாமா அப்படி பாக்குதிய? நாளுக்கு நாள் நீ எப்படில அழகாயிட்டே போற. நீங்களும் தான் அழகு. முதல்ல ஒழுங்கா சாப்பிடுங்க. வலிக்குதா? யாரும் இல்ல. அப்பன்னா சீக்கிரம் ஊட்டி விடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பரணி சண்முகம். இவ என்னோட கசின் கனி. இவ யார்கிட்டயும் பாட்டு கத்துக்கல, ஏன் முறைப்படி சங்கீதமே கத்துக்கல. ஆனா இவ ரொம்ப நல்லா பாடுவா. இதே மாதிரி ஒரு சின்ன மேடையில இவ பாடி பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கா. ஸோ இவ சின்ன பொண்ணு, ப்ராப்பரா சங்கீதம் படிக்காதவ. ஒருவேளை தப்பா பாடினாலும் நீங்க தான் மன்னிச்சு இவ பாட்டை ரசிக்கணும். கனி, நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னங்க இது? என் பொண்ணுக்கு இந்த பொண்ணு போட்டியா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு கத்துக்குட்டி கூட கிடையாது. இன்னும் சொல்லணும்னா கத்துக்குட்டி இல்லவே இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.